ஆன்மீக நண்பர்கள் அனைவருக்கும் அன்பு கலந்த வணக்கங்கள். இன்றைக்கு நாங்கள் ஆன்மீகம் சம்மந்தமான பதிவில் பார்த்தீங்கன்னா 8 முழ வேட்டி கட்டும் பிரம்மாண்ட ஈசன், அதாவது பார்த்தீங்கன்னா கோடகநல்லூர் ஆலய தரிசனத்தை பற்றி தான் நாம் இன்றைக்கு பார்க்க போகிறோம். நெல்லையம்பதி என்று சொன்னாலே ஆன்மீக அதிசயங்களுக்கு பஞ்சமே இல்லை. அதில் தாமிரபரணி நதிக்கரையில் அமைந்துள்ள நவகைலாய தலங்களில் 6வது தலமாக தான் இந்த கோடகநல்லூர் பல ஆச்சரியமான சிறப்புகளை தன்னுள்ள கொண்டுள்ளது. இந்த ஆலயத்தின் வியக்க வைக்கக்கூடிய சிறப்பம்சங்களை தான் நாம் இன்றைக்கு பார்க்க போகிறோம். அதாவது நவ கைலாய தலங்கள்லேயே இந்த தலத்து நாயகன் கைலாசநாதர் தான் உருவத்தில் மிகப்பெரியவர். சுவாமியின் பிரம்மாண்டத்தை உணர்த்தும் வகையில் இவருக்கு 8 முழத்தில் 8 வேட்டிகள் சாத்தி அலங்காரம் செய்யப்படுகிறது. இந்த அற்புத காட்சியை தரிசிப்பது ஒரு தனி பாக்கியம்னு தான் சொல்லணும். இங்கு அன்னை பார்த்தீங்கன்னு சொன்னால் அனந்த கவுரி 5 தலை நாகத்தின் கீழ் நின்ற நிலையில் மிக அழகாக காட்சி தருகிறார். இவரை பார்த்தீங்கன்னா சர்ப்பயாட்சி என்றும் நாகாம்பிகை என்றும் பக்தர்கள் அன்போடு அழைக்கிறார்கள். நாகதோஷங்கள் நீங்கவும் குடும்ப மேன்மைக்கும் இவற்றுடைய வழிபாடு மிக சிறந்தது. இது தவிர தனி சந்நிதியில் அன்னை சிவகாமி அருள் பாலிக்கிறார். அது மட்டுமில்லாமல் செவ்வாய் தோச நிவர்த்தி, இந்த தலம் செவ்வாய் பகவானுக்குரியது. ஜாதகத்தில் செவ்வாய் தோஷம் இருக்கிறவங்க, திருமண தடையால் வருந்துபவர்கள் இங்கு தரிசித்தாலே உடனடி பலன் கிடைக்கும் என்பது நம்பிக்கை. அது மட்டுமில்லாமல் திருமண தடை இருக்கிற பெண்கள் 58 விரலி மஞ்சளை தாலி கயிற்றில் கட்டி இங்குள்ள நந்திக்கு மாலையாக அணிவித்து வேண்டிக் கொள்கிறார்கள். இந்த வழிபாடு இந்த தலத்தின் மிக முக்கியமான வேண்டுதலாக கருதப்படுகிறது. கொடிமரம் இல்லாத ஆலயம். மற்ற கோயில்களை போல இங்கு கொடிமரம் பலிப்பீடம் கிடையாதாம். இறைவனே நேரடியாக காட்சி தருவது இது குறிப்பாக சொல்லப்படுகிறது. தாமிரபரணி ஆற்றின் குளுமையான சூழல் மன அமைதி தேடுபவர்களுக்கும் தோஷ நிவர்த்தி வேண்டுபவர்களுக்கும் இந்த கோடகநல்லூர் ஒரு சொர்க்கம் என்று தான் சொல்லணும். நவகைலாய நாயகனின் அருள் நம்ம எல்லாருக்குமே கிடைக்கட்டும்னு சொல்லி கூறிக்கொண்டோம் இன்றைய ஆன்மீகம் சார்ந்த பதிவை நிறைவு செய்து கொள்கிறேன். இதே மாதிரி மற்றொரு ஆன்மீகம் சார்ந்த பதிவோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி.